சேலத்தில் நடைபெற்று வரும் பாமக செயற்குழுவில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பேசி வருகிறார். அதை தற்போது பார்க்கலாம். மிகவும் வரவேற்கத்தக்க கருத்துக்கள். அதை நமது கட்சி உள்வாங்கிக் கொண்டு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு அது செயல்படும். கடைசியில் பொதுக்குழு ஒரு கட்சியில் மிகுந்த அதிகாரம் கொண்ட ஒரு குழு பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவை தான் இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் இங்கே வந்திருக்கின்ற பொதுக்குழுவிற்கு செயற்குழுவிற்கு வந்திருக்கின்ற அனைவரும் பொறுமையாக இருந்து இதை நடத்தி கொடுக்கின்ற அந்த பாங்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த வகையில் இந்த நேரத்தில் எதை பேசி இன்னும் கொஞ்சம் எதை பேசி எதை விடுவது என்று எனக்குள்ளே ஒரு குழப்பம். ஏனென்றால் எனக்கு இருக்கின்ற அந்த ஆதங்கத்தை கொட்டி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு 1 மணி நேரம் தேவை. ஆனாலும் எனக்கு நான் இடையிலே பேசியிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த வகையில் நீங்கள் இந்த பொதுக்குழுவில் அதிகமாக எதிர்பார்த்து வந்திருக்கிறது எந்த கூட்டணி? ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டோம். ஐயா கூட்டணியை இப்பொழுதே அறிவிப்பாரா அல்லது பின்னாலே அறிவிப்பாரா? அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு 2 நாளில் தான் அடுத்த ஆண்டு வருது. எப்போ அறிவிப்பார் என்று அவரோடு இருக்கின்றீர்கள். இந்த பொதுக்குழு செயற்குழுக்கு நீங்கள் ஊர் திரும்பியதும் உங்களை அங்கே இருக்கின்றவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி கூட்டணி யாரோடு? அதை ஒன்றும் ஐயா சொல்லலை இப்போ. ஆனால் ஐயா முடிவெடுப்பார், நல்ல முடிவெடுப்பார், நல்ல கூட்டணி அமைப்பார். அது வெற்றி கூட்டணியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதில் இந்த 10.5 சின்ன பையன் கூட கேட்கலாம். 8 வயசு 10 வயசு பையன் 10.5 என்ன ஆச்சு? வரும் 10.5 வரும் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆக 10.5 நிச்சயமாக நாம் பெறுவோம். அடுத்தது இங்கு நிறைய பேசப்பட்டது. ஒரு குழு அல்லது ஒரு கூட்டம் அல்லது எப்படி சொல்றது, ஒரு கும்பலா? ஒரு கும்பல். நான் நாகரிகமாக சொன்னேன் குழு என்று. அதெல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க தான், நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள். அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தூற்றுகிறார்கள். நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை, ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தூக்கம் வந்தது. இந்த கனவுல எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா ஆளறன்னு கேட்டேன். எல்லாருக்கும் பேரம்
உன் பேரன் ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்கல, வளர்த்துருந்தா என்ன மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்துற மாதிரி குத்துறான். நான் என்ன செய்யறது? அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன். என்ன குறை வைத்தேன்? அவர் ஒரு குறையும் வைக்கவில்லை.